இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வீரசேகரன் கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்ல முடியுமா? அவன் பண்ண காரியத்தினால 25 வருஷமா என் வாழ்க்கை போயிடுச்சு. வீரசேகரன் மேல எனக்கு இருந்த கோவத்துல அவனை கொலை பண்ண போனேன். அவனை கொலையும் பண்ண. நான் தான் வீரசேகரனை கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். கொலை பண்ணது ஜானகியா? என்னது இது? குருஜி, இத நம்பவே முடியலையே. ஜானகி அம்மாவை கொலை பண்ணாங்க? தெரியலையே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வேலன் அங்க வந்து என்ன நடந்தாலும் யார் கேட்டாலும் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு என் கையில இருந்த கத்திய வாங்கி நீங்க போங்கன்னு வேலன் பழி ஏத்துக்கிட்டான். கொலை செய்யப்பட்ட வீரசேகரன் பாடியை நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ஆமா மேடம். அந்த கொலை எத்தனை மணிக்கு நடந்திருக்கும், எதனால வீரசேகரன் இறந்தாரு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? எல்லா டீடைல்ஸும் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேனே. நீங்க கொஞ்சம் இப்ப சொல்ல முடியுமா? அது கண்டிப்பா மர்டர் தான். நான் கேக்குறது எந்த நேரம் இறந்தாரு, எப்படி இறந்தாருன்னு. அரௌண்ட் ஒரு 1 to 1:10 இருக்கும் மேடம். அந்த நேரத்துல தான் நடந்திருக்கும். ஒரு நெளிவான கத்தியை யூஸ் பண்ணி அவரை குத்துனதுனால மல்டிபிள் ஸ்டாபிங்ஸ். கேஸ் ஆஃப் டெத் பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் பிளட் லாஸ் அண்ட் ஹெவி இன்டர்னல் ப்ளீடிங். பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால பேஷண்ட் ஸ்பாட்லயே இறந்திருக்காரு. மத்தபடி உடம்புல ஸ்ட்ரகிளிங்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல மேடம். யுவர் ஆனர், டாக்டர் சொன்னபடி வச்சு பார்த்தா இறந்த டைம் அரௌண்ட் 1 to 1:10. ஒரு நெளிவான கத்தியை யூஸ் பண்ணதா சொல்றாரு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம் சார். தேங்க்யூ. ஓகே மேடம். இதை நல்லா பார்த்து சொல்லுங்க. வேலன் கையில இருந்த நீங்க சொன்ன இந்த கத்தியால தான் நீங்க வீரசேகரனை கொலை பண்ணீங்களா? ஆமா, வேலன் கையில இருந்த இந்த கத்தியாலதான் நான் வீரசேகரனை குத்துனேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வீரசேகரனுக்கும் உங்களுக்கும் என்ன நடந்துச்சு? நான் கோபத்துல இருந்ததுனால அவனை திட்டிக்கிட்டே போனேன். ஆனா அவன் என் பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காத மாதிரி திரும்பி உட்கார்ந்திருந்தான். என் வாழ்க்கைய பாழாக்குனது போதாதுன்னு இப்போ என் பொண்ணு வாழ்க்கைய பாழாக்க பாக்குறியான்னு கோபத்துல பக்கத்துல இருந்த கத்தியால அவனை குத்திட்டேன். உங்களுக்கும் அவருக்கும் எந்த வாக்குவாதமும் இல்லையா? இல்ல. சரி, நீங்க அவரை குத்தும் போது அவர்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் வரலையா? இல்ல. எந்த அசைவுமே இல்லையா? இல்ல. அவன்கிட்ட எந்த அசைவோ எதிர்ப்போ இல்ல. பின்னால இருந்து குத்துனதுனால எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப பின்னால இருந்து தான் குத்துனீங்களா? ஆமா. சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், ஜானகி சொல்றத வச்சு பார்க்கும்போது எந்த அசைவும் அவர்கிட்ட இல்ல. அப்படின்னா ஜானகி அம்மா குத்தி வீரசேகரன் இறந்து போகல. ஜானகி அம்மா வரத்துக்கு முன்னாடியே ஏதோ நடந்திருக்கு. அப்போ வீரசேகரன் சாவுக்கு 3ஆவதா இன்னொரு ஆள் இருக்காங்க. இந்த கேஸ்ல அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. இத பாருமா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது.
இவங்க 2 பேருமே வீரசேகரன் இறந்து போன டைம்ல அங்க இருந்திருக்காங்க. இவங்க கொலை பண்ணலங்கிறதுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும். இருக்கா? ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை திரும்பவும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வீரசேகரனை கொலை பண்ண பயன்படுத்தின கத்தி நெளிவான கத்தினும், அந்த நெளிவான கத்தியில இருக்கிற வளைவுகள்னாலதான் குடல் சேதப்பட்டு அவர் இறந்து போனதாவோ அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிருக்காரு. அவரே சொல்லியும் இருக்காரு அத. ஆனா போலீஸ் வேலனை பிடிக்கும் போது இந்த நேரா இருக்கிற கத்தியோட தான் புடிச்சிருக்காங்க. அதுல எந்த நெளிவு வளைவும் இல்ல. இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சத்யா, இன்ஸ்பெக்டர் சத்யா, இன்ஸ்பெக்டர் சத்யா. நீங்க வேலனை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கையில இருந்தது இந்த கத்தி தானா? ஆமாங்க ஐயா. சரி, நீங்க போலாம். சரிங்க ஐயா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது வீரசேகரன் வீட்ல இருந்து கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ. வேலன் வீரசேகரன் வீட்டுக்கு வந்த டைம் 2:08. அந்த டைம்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை நீங்க பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி இன்னும் பிடிபடவில்லை. அவர் வெளியே சுதந்திரமாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்பாவியான வேலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 3வது நபர் யார்? அவரை கண்டுபிடித்து கோர்ட்டில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேலன், ஜானகி இருவரையும் நிரபராதி என அறிவித்து எந்த நிபந்தனையும் இன்றி அவர்களை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.